ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம் அனைவரும் தானியேலை போல 3 வேளையும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். தாவீதை போல ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி துதிக்க அழைக்கப்படுகிறோம். யோசேப்பை போல இந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசனத்தை நோக்கி ஓட அழைக்கப்படுகிறோம். மோசேயை போல நம்முடைய மக்களை பரம கானானுக்குள்ளாக அழைத்து செல்லும்படியாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். வேதாகமத்தில் காணப்படும் அநேக பெண்கள் தேவனுடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்து தேவ சித்தம் நிறைவேற காத்திருந்தது போல நாமும் தேவ சித்தம் நிறைவேற நம்மை ஒப்படைக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நாளிலும் நாம் அனைவரும் வாலிபர்களுடன் இணைந்து ஆண்டவரை நோக்கி இந்த ஜெபங்களில் ஏறெடுப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அழகான வேளையில் வாலிபர்களாக நாங்கள் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம கிட்ட ஒரு பெரிய கேள்விக்குறி நம்ம மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சுட்டே வரும். கிறிஸ்துவர்களாகிய நமக்குள்ள இந்த கேள்விக்குறி இருந்துட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, கடவுள் உண்மையிலே என் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்காரா? கடவுள் உண்மையிலே என் பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்காரா? கடவுள் என்னோட தகப்பனாருக்கு தாயாருக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்காரா? அப்படின்னு அநேக கேள்விகள், இந்த ஆசீர்வாதத்தினால உள்ள கேள்விகள் நம்ம மனதில் அதிகமா பதிவாயிட்டே இருக்கும். இப்ப இருக்கிற பெரிய எல்லா மக்களுக்குமே இருக்கிற ஒரு கேள்விக்குறி இந்த ஆசீர்வாதம். என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கிடைக்காதா? ஆனா கடவுள் சொல்றாரு, உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். அது சொல்ல மட்டும் செய்யல, நிறைய சாட்சியோட நமக்கு விட்டு போயிருக்காரு. ஆரம்பத்தில் நம்ம நோவா தாத்தாவில இருந்து நம்ம கடைசி கடவுள் சிலுவையில் அறைஞ்ச அவங்க 2 சைடு சிலுவையில் அறைஞ்ச நபர் வரைக்கும் கடவுள் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருந்தா போயிருக்காரு. அப்படி ஒரு நபரை பத்தி நம்ம கேட்க போறோம். அதாவது நிறைய பேரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆதாம் ஏவாளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கடவுள் வச்சிருந்தாரு, நோவாக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருந்தாரு, மோசஸ்க்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருந்தாரு, யோசுவாவுக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சு, எஸ்தருக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருந்தாரு. நம்ம இதெல்லாமே கேட்டே இருப்போம். ரொம்ப விசேஷமா ஒரு நபரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையோட ஒப்பிடுவோமான்னு பார்த்தா தெரியாது. யார் அப்படின்னா, இவரை வச்சு கடவுள் எதிர்பாராத விதமான ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருப்பாரு. என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, ஒரு 5000 பேருக்கு இந்த நபரை வச்சு ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிருப்பாரு. அவர் யாருன்றது இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமா, அந்த மலை பிரதேசத்துல கடவுள் பிரசங்கத்துக்கு போகும்போது 5000 மக்கள் கூடினாங்க. அப்போ ஒரு பசியில இருந்தாங்க. அந்த 5000 மக்களுமே பசியில இருந்தப்போ எங்க அவரோட சீஷர்கள் அங்கங்க அலைஞ்சாங்க. ஆனா அவர் யாருனாலுமே அவங்க அந்த பசியை தீக்கிறதுக்கான உணவை தேட முடியல. ஆனா ஒரு சிறுவனை கடவுள் தேர்ந்தெடுத்து அவர் மூலியமாக, அந்த சிறுவன் மூலியமாக எதிர்பாராத விதமான ஒரு அதிசயத்தை செஞ்சார். கடவுள் உங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு பெரியவர்கள், தாய்மார்கள், ஒவ்வொரு இளைஞர்கள், குழந்தைகளுக்கும் ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. இதை விசுவாசங்கள் ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதை நம்பி இப்ப நம்ம ஒரு பாட்டை பாட போகிறோம். கரங்களை தட்டி, எங்கே இருக்கிறீர்களோ கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம்.
எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி அனைவரும் கைகளை உயர்த்தி
வருகிறோம் ஆண்டவரே. திருச்சபை மக்களுக்காக உங்களை வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களுக்காக உங்களை வருகிறோம். திருச்சபை வாலிபர்களுக்காக உங்களை வருகிறோம் ஆண்டவரே. திருச்சபையில் இருக்கிற சிறுவர் பள்ளியில் இருக்கிற ஒவ்வொரு சிறு குழந்தைகளுக்காக உங்களை வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஃபெலோஷிப்காக உங்களை வருகிறோம் ஆண்டவரே. ஆண்கள் ஐக்கிய சங்கத்தில் பணிபுரிகிற ஒவ்வொரு வருகிறோம் ஆண்டவரே. பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் பணிபுரிகிற ஒவ்வொரு பெருமாளுக்காக உங்களை வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு பிசி மெம்பர்ஸ்க்காக உங்களை வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர் தம்பியுமா தங்கச்சிமா இந்த மிஷனரியில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொரு வாலிபர் தங்கச்சிமா தம்பிமாருக்காக உங்களை வருகிறோம் ஆண்டவரே. முக்கியமாக எங்கள் குருவானதுக்காக வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் போதகமாக வருகிற குடும்பத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் வீராக ஆசீர்வாதத்தை வழங்குகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு அநேக குடும்பங்கள் உங்களை நோக்கி அநேக விண்ணப்பங்கள் வைத்திருக்கிறாங்க. அநேக கஷ்டங்களோடு தேடி வந்திருக்கிறாங்க. இந்த தருணத்தில் பிரசனமாக எல்லா தேவையும் சந்திக்க தேவனாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் நீரே பொறுப்படுத்த வல்லவர். நேசமுடன் மனத்தாழ்மையுடன் கெஞ்சி கொண்டாடுகிறார். ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 12 முடிய. யோவான் 3 வசனங்கள் 1 முதல். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவன் பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதி உத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் இது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேல் போதனாயிருந்தும் இவைகளை அறிந்திருக்கவில்லையா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதும் இல்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஆமென்.
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் எல்லாரையும் இந்த ஒரு சின்ன செய்தியின் மூலமாக சந்திக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இந்த வாய்ப்பை தந்த சபை குருவானார் அவர்களுக்கும் மற்றுமாய் வாலிபர் குழுவுக்கும் என்னுடைய நன்றி நான் சொல்லிக்கிறேன். நாம் இப்போது கூட ஒரு வேதத்தில் ஒரு நபரை பற்றியான சாட்சி, அவருடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்தவ ஜீவியம் அது நாளுக்கு நாள் வளரணும். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்துக்கு சொல்லும் போது கூட நமக்கு உள்ளான மனுஷன் ஒருவன் இருக்கிறான், அவன் வந்து நாளுக்கு நாள் வளர வேண்டும். நம்முடைய வெளிப்புற தோற்றம் நாளுக்கு நாள் பழசானாலும் அது வந்து பெரிய விஷயம் இல்லை. பட் நமக்கு உள்ளான ஒரு மனுஷன் இருக்கான், அவன் நாளுக்கு நாள் புதிதாக வளரணும்னு சொல்லி நம்ம பவுல் அப்போஸ்தலன் மென்ஷன் பண்ணதை பார்க்குறோம். அதே போல் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் நாளுக்கு நாள் வளர்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அதாவது அவருக்கு முக்கியமான ஒரு சில விஷயங்களை ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் அதை பொருட்படுத்தாமல் அதை தியாகம் பண்ண விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவர் யாருன்னா நிக்கதேமு. அவருடைய கிறிஸ்தவ அவருடைய ஜீவியம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவர் எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சதான ஒரு நபர் தான். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் முக்கியமான ஒரு தியாலஜியை கூட அவர்கிட்ட பேசுகிறாரு, மறுபடியும் பிறக்கிறத பற்றி. ஸோ அவர் எல்லோருக்கும் ஒரு அறிந்த நபர். அவர் ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்துவ அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி யாருக்கும் தெரியாமல் பார்க்கறதால இருந்து ஆரம்பித்து அவர் கடைசியில் பைபிளில் மென்ஷன் பண்ணுற இடம் வரைக்கும் அவருடைய கிறிஸ்தவ ஜீவியத்தின் வளர்ச்சியை தான் நம்ம அதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று. யார் இந்த நிக்கதேமு? இவர் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு பரிசேயர். இந்த பரிசேயர்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். இப்படி தான் வாழுவாங்க, இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி. அதில் இவங்களை கொஞ்சம் நம்ம இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு இப்போ பார்த்தோம்னா, இவங்க வந்து பதவி அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து அணித்தரமாக இருப்பாங்க, தன்னுடைய பதவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி செல்வந்தர்களாக இருந்தாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் நிறையா விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரொம்ப ராயலாக இருக்கும், அவங்களோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப ராயலாக இருக்கும், ரொம்ப செல்வந்தர்களாக இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட ஷெடியூல் வச்சு இப்படி தான் வாழணும்னு சொல்லி வாழ்ந்தவங்க. அவங்களோட பதவியே அப்படிப்பட்டது தான். ஸோ இப்படிப்பட்டதான ஒரு மனிதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க வர்றாரு. அவர் பார்க்க வரும்போது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ராத்திரியில் வருவார். யாருக்குமே தெரியாத மாதிரி, யாருமே பார்த்துடக்கூடாது, மக்கள் யாரும் பார்த்துடக்கூடாது. அவர் இருந்த அந்த ஜனவரி சங்கத்தில் இருக்கிறவங்க யாரும் பார்த்துடக்கூடாதுன்றக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க வருவார். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ போதனையில் வந்து இவர் வந்து கேட்டிருப்பார், அவர் செஞ்ச அற்புதங்களை இவர் பார்த்துருப்பாரு. அதுதான் வந்து அவரே அந்த இடத்துல வந்து சாட்சி கொடுப்பாரு, தேவன் உம்மோடு இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களும் செய்ய முடியாதுன்னு சொல்லி. ஸோ அவர் இதெல்லாம் கேள்விப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க வராரு. அங்கே அவங்களுக்குள்ள நிறையா கான்வர்சேஷன் நடக்குது, நிறையா டீப்பஸ்ட் தியாலஜிலாம் அவர்கிட்ட நிக்கதேமுகிட்ட பேசுகிறாரு. ஆண்டவர் ஒரு நபர்கிட்ட தனிமையாக பேசுகிறாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் இந்த விஷயங்களை பார்க்கும்போது. ஸோ இப்படி பார்க்கும்போது அவர் ராத்திரியில் தனியாக வராரு. இது வந்து ஃபஸ்ட்டு அவர் நமக்கு யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வந்து இவரை பற்றி நான் ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கிற இடம், யாருமே பார்த்துடக்கூடாது, யாருமே இயேசு கிறிஸ்துவை இவர் பார்க்குறத வந்து யாருமே பார்த்து ஆலோசனை சங்கத்தில் சொல்லிடக்கூடாது, இவரோட பதவிக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பார்க்க வராரு. இதே நிக்கதேமு 2வது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் குறிப்பிட்டிருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50-51. அப்போ வந்து இயேசு கிறிஸ்துவோட போதனைகள் பழுகி பெருகி மக்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமில் வந்து இந்த ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறவங்க எப்படின்னா போர்ச்சவர்களை அனுப்பி இயேசுவை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே அவங்களும் போய் பிடிக்க போகிறப்ப இயேசு கிறிஸ்துவோட போதனைகளை கேட்டு அது அவர் பேசுகிற நல்லா இருக்கேன்னு சொல்லி இங்கே வந்து ரிட்டர்ன் சொல்கிறாங்க. உடனே நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய இது நடக்குது. அந்த இடத்துல வந்து நிக்கதேமு தைரியமாக எந்திரிச்சு சொல்கிறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சப்போர்ட்டாக எந்திரிச்சு ஒரு மனுஷனை பற்றி தெரிஞ்சுக்காம அவரை பற்றி கேட்காம நம்ம வந்து அவரை வந்து ஆக்கினைக்கு உட்படுத்தலாமா அப்படின்னு நம்ம நியாயப்பிரமாணம் சொல்லுதா, அதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தைரியமாக எந்திரிச்சு சொல்கிறாரு. ஸோ எந்த ஒரு ஆலோசனை சங்கத்துக்கும் மக்களுக்கும் பயந்தாரோ அதே ஆலோசனை சங்கத்தில் கூட்டத்தில் அவர் எந்திரிச்சு தைரியமாக
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. ஸோ அவர் முதல்ல பார்த்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை சந்தித்த ஒரு நிக்கதேமுவுக்கும் இப்போ இருக்கிற ஒரு நிக்கதேமுவுக்கும் ஒரு வளர்ச்சி இருக்குது. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, விசுவாசம், அந்த ஒரு தைரியம், இதெல்லாம் பார்க்கும்போது அந்த யாருக்கும் தெரியாமல் வந்து நிக்கதேமும் இப்போ எல்லாருக்கும் நமக்கு பதவியே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற ஒரு நிக்கதேமும். நம்ம நினைக்கிற மாதிரி அந்த ஆலோசனை சங்கத்தில் இருக்கிற ஒரு பதவின்றது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இவங்கள தான் எலெக்ட் பண்ணணும், இவங்க இப்படி இருக்கணும், இந்த மாதிரி நடந்துக்கணும், இந்த ஃபேமிலியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அந்த ஆலோசனை சங்கத்தில் உள்ள மெம்பர் ஆகிறதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட பதவியும் எனக்கு போனாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தான் எனக்கு முக்கியம், அவரை நான் காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு கரெக்டான பாயிண்ட் எடுத்து அந்த இடத்துல வந்து அவர் பேசுகிறாரு. ஸோ இருந்த ஒரு நிக்கதேமுக்கும் இப்போ இருந்த ஒரு நிக்கதேமுக்கும் ஒரு வளர்ச்சி. அடுத்த நம்ம பார்க்க எந்த இடத்துல வந்து இவரை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 39 to 42. அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுகிற ஒரு காரியம். இது வந்து 2 பேர் முன்னெடுத்து பண்ணுறாங்க. அரிமத்தேயா ஒரு யோசேப்பும் அப்புறம் வந்து நிக்கதேமும். இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெல்த்தியான பீப்புள் தான், அதாவது செல்வந்தர்கள் தான். பரிசேயர்களுக்கு வந்து இந்த செல்வம் இருந்துச்சு, அதே மாதிரி இந்த நிக்கதேமுவுக்கும் காசு இருந்துச்சு. இவர் வந்து இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை வந்து பதப்படுத்துறதுக்காக ஒரு கொஞ்சம் அந்த தைலங்கள், அந்த மாதிரி அந்த யூத முறைமைப்படியான ஒரு சில விஷயங்களுக்காக பண்ணுற ஒரு பதார்த்தங்கள்லாம் கொண்டு வராரு. அந்த பதார்த்தங்களோட இன்னைக்குரிய ஒரு ரேட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கும்னு சொல்லி பல பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் எனக்கு பணம் எனக்கு பெருசு இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த ஒரு புனிதமான விலை மதிப்பில்லாத ஒரு மரணத்தை வந்து நான் வந்து நல்ல முறையில் அடக்கம் பண்ணுவேன். அது ஒரு சில இடத்துல இன்னும் ஒரு சில பேர் மென்ஷன் இருக்கா, இட்ஸ் அ ராயல் பரியல், ஒரு ராஜரீகமான ஒரு அடக்க ஆராதனையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிக்கதேமு விரும்பினாருன்னு சொல்லி நிறைய பைபிள் ஸ்காலர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது முதல்ல நம்ம பார்த்த நிக்கதேமு, அந்த ஆலோசனை சங்கத்துக்கு பயந்த நிக்கதேமு, அடுத்து எனக்கு பதவி போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம்னு சொல்லி இருந்த நிக்கதேமு, இப்போ எனக்கு பணம் பெருசு இல்லை, எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் எனக்கு முக்கியம், அவருக்காக நான் எதை வேணாலும் நான் தூக்கி எறிஞ்சிட்டு நான் அவரை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்கிற நிக்கதேமு. ஸோ இவரோட இந்த வளர்ச்சியை நம்ம பார்த்தோம்னா, இந்த வளர்ச்சி ஒரு நாள் 2 நாள் வந்திருக்காது. ஒரு அன்றாட வாழ்க்கையில், கிறிஸ்தவ ஜீவியத்தில் அன்றாட வாழ்க்கையில் அவருக்கு இருந்த வளர்ச்சின்னு தான் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இவரோட இந்த வாழ்க்கையை உதாரணமாக எடுத்துக்கிட்டு நம்மளும் நம்மளுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் அன்றாடம் நமக்கு தடையாக இருக்கு, நம்மளுடைய கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு கிறிஸ்தவ ஜீவிய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற எத்தனையோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலையும், நம்ம குடும்பத்திலையும், நம்ம சமுதாயத்திலையும் நமக்கு அன்றாடம் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் இது எல்லாத்தையும் விட எனக்கு கிறிஸ்தவ ஜீவியம் தான் எனக்கு முக்கியம், ஆண்டவர் தான் முக்கியம்னு சொல்லி அந்த ஜீவியத்தில் நம்ம வளர்றது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ ஜீவிய வளர்ச்சிக்கு ஆவியானவர் நமக்கு துணை புரிவாராக. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். எங்கள் இருதயத்தின் கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் பலனாகிய கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் சகாயரை உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் நாயகரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் சிருஷ்டிகரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் சிநேகிதரை உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் இன்பமானவரை உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் புகழ்ச்சி நீரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ரட்சிப்புமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ரட்சிப்பின் பலனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் பலனும் கீதமுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ஜீவனின் பலனானவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் வெளிச்சமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் பரிசுத்தமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் மகிமையே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் தயாபரரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய தேசத்தின் ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு கொள்ளை நோய் குறைய
பாதிக்கப்பட்டவர்கள் குணம் பெற்று வாழ, தங்கள் உறவினர்களை இழந்து தவிக்கிற குடும்பத்தின் சமாதானத்திற்காக ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. சற்றும் தகுதியற்ற எங்களை தகுதிப்படுத்தி ஒவ்வொரு வாலிபர்களையும் ஒன்றாக இணைத்து உமக்கென்று ஒரு ஜெப நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த உலகத்தில் பல விஷயங்கள் இருந்தாலும் இந்த கொரோனா என்ற கொடிய நோய் எங்களை போட்டு படாதபாடு படுத்துகிறது ஆண்டவரே. இந்த நேரத்திலும் நீர் எங்கள் கூடவே இருந்து எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த சரியான நேரத்திலும் நீர் எங்கள் கூட இல்லாவிட்டால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. நீரே எப்போதும் எங்கள் கூடவே இருமாண்டவரே. இந்த நோய் பட்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் விரைவில் குணமடைந்து அந்த நோயிலிருந்து விடுபட்டு வெளிவர உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. வாதையும் உன் கூடாரத்தை அணுகாது என்று நீர் சொன்ன வார்த்தைகளின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் வாதை அணுகாதபடிக்கு நீரே கரம் பிடித்து வழி நடத்தும் ஆண்டவரே. ஒரு ரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. மற்றும் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மற்ற வாழ்வாதாரங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரின் தேவைகளை நீ சந்தியும் ஆண்டவரே. ஒவ்வொருவரின் போக்குவரத்திலும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீரே கரம் பிடித்து ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரே. பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீரே ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கேரள மாநிலம் மூணா நிலச்சரிவு உயிரிழந்த மக்களுக்காக, மும்பை கனமழையில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக, கோழிக்கோடு விமான விபத்தில் இழந்து தவிக்கின்ற உறவினர்களுக்காக ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. கர்த்தாவே, இந்த நாளில் நோட்டுக்காக கொடுத்தானதுக்கு நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வேலையில கர்த்தாவே ஜெப குறிப்புக்காக உன் சமூகத்தில் வந்திருக்கோம் தகப்பனே. அப்பா, எத்தனையோ மக்கள் இந்த கேரளா நிலச்சரிவினால் உயிரிழந்திருக்காங்க தகப்பனே. எத்தனையோ பேர் மோசமான நிலைமையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க தகப்பனே. அவருக்கு அவங்க சமூகத்தில் வருவோம் ராஜா. கர்த்தாவே, உயிரிழந்த மக்களுக்காக அந்த குடும்பங்கள் அந்த எழுந்து தவிக்கின்ற தவிப்பை கர்த்தாவே நீர் சரிப்படுத்தும் தகப்பனே. ரொம்ப மோசமான நிலைமையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு மக்களுக்காக சமூகத்தில் வரும் ராஜா. கர்த்தாவே, நீர் மருத்துவரை அந்த ஒரு பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அவரோட தேவைகளை சந்திங்க தகப்பனே. அவர்களை குணப்படுத்துங்க தகப்பனே. அப்போ நீர் உன் வார்த்தையை அனுப்பி நீர் தொட்டு சுகப்படுத்தும் தகப்பனே. இப்போ உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. எல்லாமே உம்மால் கூடும் தகப்பனே. நீர் இந்த சூழ்நிலை மாற்றி போடுவதற்காக நன்றி செலுத்துக்கிறேன் தகப்பனே. இப்போ எத்தனையோ மோசமான சூழ்நிலை இருந்து கட்ட நீர் எங்களை பாதுகாத்து வருவதற்காக நன்றி செலுத்துக்கிறேன் ராஜா. அப்போ அதே மாதிரி இந்த மும்பையில் இருக்கிற அந்த கனமழை காரணமாக எத்தனை பேர் வீடுகளை சொந்தங்களை உறவினர்களை இழந்திருக்காங்க ராஜா. அவங்களுக்காக சமூகத்தில் வரும் தகப்பனே. அவர்கள் கர்த்தாவை நீர் தேற்றும் தகப்பனே. இந்த சூழ்நிலையை மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உன் சமூகத்தில் அனைத்தையும் ஒப்படைக்கணும் தகப்பனே. அதே மாதிரி இந்த விமான ஆக்சிடென்ட்டுக்காகவும் சமூகத்தில் வரும் ராஜா. கர்த்தாவே, அவர்கள் எல்லாத்தையும் கர்த்தாவை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் குடும்பத்தை தேற்றும் ராஜா. அப்பா, நீ ஒருவர் மாத்திரமே இந்த சூழ்நிலையை மாற்றி போட முடியும் தகப்பனே. அவர்கள் இந்த மாதிரி ஒரு நிலைமை திரும்பி ஏற்படாதபடி நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. எல்லாவற்றும் கருத்தில் ஒப்படைக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீட்பு ரட்சகரமா இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். ஜெப குறிப்பு. விசேஷமாக நமது வாலிபர்களுக்காகவும், வாலிபர்களின் சுகம், படிப்பு, வேலைவாய்ப்பு, திருமண காரியங்கள், அது மாத்திரம் இல்லை, அவங்க ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கவும், மனம் திரும்புதலுக்காகவும் எழுப்புதலுக்காகவும் நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே இயேசு சுவாமி, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக, இந்த நாளின் இந்த நேரத்தை கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரக்கமுள்ளவரே, ஆவியானவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, சகலத்தையும் செய்ய வல்லவரே,
உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. இந்த நேரத்திலும் கூட குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்காக என்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் சுவாமி. வாலிப பிள்ளைகள் தங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம் இவை மூன்றிலும் தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை தாங்க ராஜா. அது மாத்திரம் இல்லை சுவாமி, இந்த காலகட்டத்தில் எத்தனையோ பேர் தங்களோட வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறாங்க சுவாமி. அவங்களுக்கு நல்ல ஆறுதலை தாங்க சுவாமி. 12th முடிச்சிருக்க பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க அடுத்த மேற்படிப்புக்கு நீங்கள் என்ன சித்தம் வச்சுருக்கீங்களோ அதன்படியாக அவங்கள நீங்கள் வந்து வழிநடத்துங்க. அது மாத்திரம் இல்லை சுவாமி, பல வருடங்களாக திருமணங்களுக்காக காத்திருக்காங்க சுவாமி. அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை நீங்கள் ஏற்படுத்துங்க ராஜா. அது மாத்திரம் இல்லை சுவாமி, இந்த கொரோனா பீரியடில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு நல்ல சுகத்தை தாங்க. இந்த கொரோனானால உயிரிழந்த குடும்பங்களுக்கு நீங்கள் தான் ஆறுதலை தாங்க ராஜா. வாலிபர்கள் இந்த உலகத்தில் வந்து எழும்பி பிரகாசிக்க நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் அரணான கோட்டையுமா இருப்பார் என்ற வசனத்தின்படியாக நீங்கள் அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வெளிதேசங்களில் குடும்பத்தை விட்டு பிரிந்து வேலை படிப்புக்காக இருப்பவர்களின் பாதுகாப்பிற்காக அவர்களின் எதிர்காலத்தை குறித்து பயம் நீங்க ஜெபிப்போம். அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான நேரத்தை கொடுத்ததுக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா, இந்நேரத்தில் கூட தகப்பனே வெளி மாநிலங்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறேன் சுவாமி. அவங்க தகப்பனே அவங்க எதிர்காலத்தை குறித்து அவங்க ரொம்ப பயத்தில் இருப்பாங்க சுவாமி. அவங்க அந்த பயத்தை நீங்கள் நீக்கி போடுங்க சுவாமி. ஏசப்பா, படிப்புக்காக இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறேன் சுவாமி. அவங்க தகப்பனே நல்லபடியாக படித்து அவங்க நல்லபடியாக இருக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. வேலையில் இருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறேன் சுவாமி. அவர்களின் தேவைகளை நீர் அறிவிங்க தகப்பனே. அவங்க குடும்பத்தையும் தகப்பனே நீர் உங்கள் கருத்தினால் ஆண்டவரை ஏந்தி கொள்ளுங்க சுவாமி. அவங்களுக்கு தேவையான ஒவ்வொருவர் நீங்கள் எடுத்து நேற்று பொருட்படுத்துங்க சுவாமி. அதுபோல் தகப்பனே படிப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞாபக சக்தியை கொடுத்து அவங்க நல்லா படிக்கிறதுக்கான கிருபையை தாங்க சுவாமி. ஏசப்பா தகப்பனே, இந்த கொரோனாவால் தகப்பனே அவங்க வெளி தேசத்துலேருந்து தான் வீட்டுக்கு கூட வர முடியாத நிலைமையில் இருக்காங்கப்பா. அவங்க எல்லாத்தையும் தகப்பனே நீர் அவங்க இருக்கிற இடத்துல தகப்பனே நல்லா சுகபத்திரமாக இருக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஏசப்பா, நான் கேட்டது கேட்கும் போது எல்லாவற்றையும் நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும். ஏசுக்கு நல்ல பிதாவே, ஆமென். நமது திருச்சபைக்காக, நமது போதகர் ஊழியங்களுக்காக ஆலயங்கள் விரைவாக திறக்கப்பட ஜெபிப்போம். ஜெபம். துதியின் மத்தியில் வாசமாய் காண்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி சப்பா. இந்த நேரத்தில் கூட சப்பா ஆண்டவரை உண்மை தேட உண்மை ஆண்டவர் உம்மிடத்தில் ஜெபிக்க ஆண்டவர் தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு நன்றி சப்பா. இந்த நேரத்தை சப்பா எங்கள் திருச்சபையை சப்பா முற்றிலும் உடைய கருத்தில் தரையே சப்பா. ஆண்டவர் எங்கள் திருச்சபை நீங்கள் ஆண்டவரை வழிநடத்தி கொண்டு வாங்க ஏசப்பா. ஆண்டவர் இருக்கிற தேவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் சந்தித்து கொடுங்க ஏசப்பா. ஆண்டவர் எங்கள் திருச்சபை போதகர் ஆண்டவர் உடைய கருத்தில் தரையே சப்பா. அவர் குடும்பத்தை நீர் ஆசிர்வதிங்க ஏசப்பா. அவர் ஆண்டவர் ஊழியத்துக்காக எடுக்கிற எல்லா
முயற்சியை நீ ஆசீர்வத்து கொடுங்க ஏசப்பா. நல்ல ஞானத்தை நீ அவர் தாருங்க ஏசப்பா. ஆண்டவரே இந்த கொரோனா பீரியட்ல ஏசப்பா, ஆண்டவரே இந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல ஏசப்பா, ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவரே நாங்கள் திருச்சபை மூலம் நடத்திட்டு வரோம் ஏசப்பா. இது நிறைய பேர் ரீச் பண்றது கட்ட கிருபை செய்யுங்க ஏசப்பா. முக்கியமா எங்க ஆண்டவரே எங்க ஆலயத்துல அந்த திருச்சபையில இருக்க ஊழியருக்கா உங்களுடைய கருத்துல வரோம் ஏசப்பா. அவங்களாண்டவரே ஆசீர்வத்து கொடுங்க ஏசப்பா. அவங்க ஊழியங்களுக்காக உங்களுடைய கருத்துல வர ஏசப்பா. குடும்பம் எல்லாத்தையும் ஆசீர்வத்தாங்க ஏசப்பா. ஆண்டவரே அவங்க ஊழியர்களுக்காக எடுக்கிற எல்லா முயற்சியும் நீங்க அவருக்கு வெற்றியை தாங்க ஏசப்பா. இந்த கொரோனா டைம்ல ஏசப்பா நிறைய பேர் ஏசப்பா நிறைய ஃபினான்ஷியல் ஆண்டவரே இஷ்யூஸ்னால ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏசப்பா. நீங்க தான் ஏசப்பா அவங்க ஃபினான்ஷியல் எல்லா தேவைகளையும் ஆண்டவரே நீங்க சதித்து கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே எங்க திருச்சபையில் ஆண்டவரே யாருமே ஏசப்பா இந்த கொரோனானால யாரும் பாதிக்கப்படக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே இந்த கொரோனா பீரியட்னால ஏற்படுகிற எல்லா ஆண்டவரே பாதிப்புல இருந்து அவங்களுக்கு நீங்க ஆண்டவரே விடுதலை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே இந்த கொரோனா முற்றிலும் அழிக்கப்படணும் ஏசப்பா. ஆண்டவரே இதனால நாங்க ஆண்டவரே ஆலயத்துக்கு சென்று ஏசப்பா பல மாதங்கள் ஆயிடுச்சு ஏசப்பா. ஆண்டவரே 5 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு ஏசப்பா. ஆண்டவரே இந்த கொரோனா ஆண்டவரே முற்றிலும் அழிந்து ஏசப்பா. இந்த நோயினால யாரும் பாதிக்கப்படாம ஏசப்பா இந்த நிலைமை பழைய நிலைமைக்கு திரும்பி வர கதை கிருபை செய்யுங்க ஏசப்பா. இதனால எங்களுக்கு ஏதாச்சும் குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் இருந்தா ஆண்டவரே மன்னித்து போடுங்க ஏசப்பா. ஆண்டவரே நாங்க மறுபடியும் ஆலயத்துக்கு வந்தே ஏசப்பா உண்மை தேட உண்மை துதிக்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க மறுபடியும் அந்த ஒன்றை சேர்ந்து ஏசப்பா. ஆண்டவரே உங்க ஆலயத்துல உண்மை தொழுது கொள்ள ஆண்டவரே நீங்க கொடுக்கப்பட்ட சாக்கியத்துக்காக நன்றி ஏசப்பா. அது சீக்கிரமா நடக்க தேவன் நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே எங்க சபை முற்றிலும் உடைய கருத்தை தர ஏசப்பா. ஆண்டவரே இந்த கொரோனா பீரியட்ல யாரும் ஏசப்பா எந்த பாதிப்பும் ஆண்டவரே யாரும் நேரிடாதபடி பார்த்துக்கொள்ளுங்க ஏசப்பா. எங்க சபை எங்க திருச்சபை முழுவதும் ரத்த கொட்டைக்குள்ள முடி மறைத்து பார்த்துக்கொள்ளுங்க. ஆசிரியங்க பலப்படுத்துங்க. ஏசாம ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமென். பள்ளிகள் கல்லூரிகளில் படிக்கும் பிள்ளைகளுக்காக விரைவாக கொள்ளை நோய் முற்றிலும் அழிந்து பள்ளிகள் திறக்கப்பட எதிர்காலம் நன்கு அமைய நாம் யாவரும் கூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. இந்த நாளிலையும் கூட பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளும் உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. அவர்கள் நல்லபடியாக படிக்கிறதுக்கு நீர் அவர்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. அவர்கள் வெள்ளத்தோடு படிக்கிறதுக்கு நீர் அவர்களுக்கு ஆசைப்படும் தகப்பனே. இந்த நாளிலும் கூட அவர்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க தகப்பனே. அவர்கள் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் ஆகாமல் நல்லபடியாக படிக்கிறதுக்கு உற்சாகத்தோடு படிக்கிறதுக்கு நீர் அவர்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. இந்த நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க தகப்பனே. அவங்கள உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிற தகப்பனே. அவர்களுக்கு படிக்கிறதுக்கான வழியை நீர் அவர்களுக்கு காண்பியும் தகப்பனே. நானும் கூட 10th 12th முடிச்சிருக்க பிள்ளைகளை உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிற தகப்பனே. அவர்கள் அடுத்து புது கோர்ஸ் ஒன்று படிக்க போகிறாங்க தகப்பனே. அதற்கு நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்டி அவர்களை படிக்க வைத்து அவர்களை உற்சாகத்தோடு அந்த கோர்ஸை எடுத்து படிக்கிறதுக்கு நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதம் தகப்பனே. அதனால் கூட காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களும் காலேஜ் முடித்து ஜாப்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிற தகப்பனே. அவர்கள் எதிர்காலத்தை உங்கள் கருத்தில் ஒப்படைக்கணும் தகப்பனே. நீர் அவர்களை வழிநடத்தி செல்லும் தகப்பனே. அவர்கள் எதிர்காலத்தை நீர் பாதுகாத்து உமக்கு சுத்தமான எதிர்காலத்தை உமக்கு சுத்தமானது நீர் அவர்கள் மூலம் நீர் செய்யும் தகப்பனே. நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும் தகப்பனே. இந்த நாள்லையும் கூட நிறைய வாலிபர்கள் ரசிக்கப்படாமல் இருக்காங்க தகப்பனே. அவங்க எல்லாரும் உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிற தகப்பனே. அவர்கள் உங்கள் வழியை விட்டு விலகி அவர்கள் தீய வழியில் போயிட்டுருக்காங்க தகப்பனே. அவர்கள் உங்கள் அன்பால் அழகாக அரவணைத்து அவர்களை பாதுகாத்து அவர்களை வழிநடத்தி அவர்கள் ஆசீர்வதிக்க நீர் தகப்பனே. அவர்கள் எந்த சூழ்நிலையும் உங்களை விட்டு போகாதபடி எந்த சூழ்நிலையான உங்கள் வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அவர்கள் நடக்கும்படி நீர் அவர்களை ஆசீர்வாதம் தகப்பனே. இந்த கொள்ளை நோயால் நிறைய பேர் பள்ளிக்கும் கல்லூரிகளுக்கும் போகாத சூழ்நிலையில் இருக்க தகப்பனே. இந்த கொள்ளை நோய் சீக்கிரம் குணமாகி எல்லாரும் பள்ளிக்கும் கல்லூரிகளுக்கும் போகிறதுக்கு நீர் அவர்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. நீர் ஆசீர்வாதம் தகப்பனே. எல்லோரும் பள்ளிக்கும் கல்லூரிகளுக்கும் போய் நல்லபடியாக படித்து அவர்கள் படிப்பின் மூலம் உங்களை கனப்படுத்தவும் உங்களை வெளிப்படுத்தவும் நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதம் தகப்பனே. அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் உண்மையை மகிமைப்படுத்த நீர் ஆசீர்வாதம் தகப்பனே. அவர்கள் எல்லோரும் ஒரு முன்மாதிரியாக இருக்க நீர் அவர்களை உதவி செய்யும் தகப்பனே. நீர் ஆசீர்வாதம் தகப்பனே. நீர் பலப்படுத்தும் தாப்பனே. நீர் பாதுகாத்து அவர்கள் வழிநடத்தும் தாப்பனே. நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும் நீரே வரட்டும் நேசம் ஜெபிக்கிறோம் ஜீவானி நான் தாப்பனும் ஆமாம். அடுத்த ஜெப குறிப்பாக ஏழை மக்களுக்காக ஜெபிப்போம். அரசாங்கத்திலிருந்து விவசாயிகளுக்கு நல்ல ஒரு உதவி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஸோ அதற்காக நாம் ஜெபிப்போம். யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளிலும் எங்களுக்கு ஏழை மக்களுக்கு ஜெபிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே நாங்கள் ஏனோ தானம் ஜெபிக்காம உங்களுடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஏழை ஏழைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கொரோனா டயத்துல எத்தனை பேர் நல்ல உடை நல்ல உணவு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்களை நீ கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமே அவர்கள் இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான கவர்மெண்ட்ல இருந்து தேவையான நல்ல உதவி தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஏழைகளுக்கு எந்த உதவி செய்யறாங்களோ அதை வந்தடே கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு அந்த உதவி தொகை வந்து சேராமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. நீ கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. நாங்கள் இந்த நிலைமையில் இருந்தாலும் எங்களை போல அநேக மக்களும் இருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அரசாங்கத்துல நல்ல உதவி செய்ய நீங்களாண்டு காத்துக்கொள்ளுங்க வழிநட்டுங்க ஆண்டவரே. அவர்கள் நம்மளை போல வளர்ந்து வளர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சி கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஜெப குறிப்பு. நம்முடைய மதுரை, ராமநாதபுரம் திருமண்டல பேராயர், அதிகாரிகள், போதகர்கள், உபதேசிமார்கள், மிஷனரிமார்கள் திருமண்டலத்தில் நடைபெறும் பல்வேறு ஊழிய குழுக்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். சுவாமி, இந்த நல்ல வேலை தந்த கிருபைக்காக கோடான கூடிய நன்றி சுவாமி. அப்பா, இந்த நேரத்திலையும் கூட எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காகவும் உங்களுக்காக வருகிறேன் தகப்பனே. இந்த நேரத்துல கூட பேர் பேராக ஆசீர்வதிச்சு வழி நடத்துங்க. இந்த நேரத்துல கூட எங்க மூப்பர்களுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் அவங்க செய்யற ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் முன்னே வருகிறேன் ராஜா. அவங்க பண்ணிட்டு செய்யற ஒவ்வொரு காரியங்களையும் கண்ணோக்கி பாருங்க, கையிட்டு ஆசீர்வதிங்க. அவங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அதன் மூலமாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க. அவங்களோட தேவைகளை சந்திங்க. அவங்களோட குடும்பத்தை வளர செய்யுங்க. எந்தெந்த நேரத்திலையும் நேரம் பாராது இரவும் பகலுமாக எங்களுக்கான ஜெபம் செய்து உழைத்துக் கொண்டிருக்காங்க தகப்பனே. உம்முடைய சீசர்களாகவும் உம்முடைய ஊழியக்காரர்களாகவும் எங்க நகரத்துல சுத்தி வந்துட்டு இருக்காங்க தகப்பனே. அவங்களோட தேவைகளை சந்திங்க. அவங்களோட ஆகாரத்தையும் அவங்களுடைய பண பலத்தையும் நீங்க அவங்க கூட இருந்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, மேலப்படுத்துங்க. என் இயேசுவின் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கொரோனாவால் தங்களுடைய வேலை வாய்ப்பை இழந்த தவிக்கிற மக்களுக்காக இதனால் மன அழுத்தம் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். இதிலிருந்து விடுபட நாம் அனைவரும் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற வழிநடத்தில் எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் உண்மை நோக்கி கூப்பிட்ட கிருபி தந்ததுக்காக நன்றி ராஜா. மட்டும் இந்த லாக்டவுன் காலங்களில் சர்ச்சில் போய் உட்கார அந்த வாய்ப்பு இல்லாதனாலும் இந்த வீடியோ மூலமாக ஜெபிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. இது மட்டும் எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி ராஜா. இது வரைக்கும் எங்களுக்காக பாதுகாத்ததுக்காக நன்றி ராஜா. இப்போ ஜெப குறிப்புக்காக வருகிறோம் ராஜா. இந்த கொரோனாவால் நிறையா மக்கள் வேலை வாய்ப்பு இறந்துருக்காங்க ராஜா. வெளியூர்ல இருந்து வேலை பார்த்துட்டு திருப்பி அவங்க ஊருக்கு வந்திருக்காங்க ராஜா. ஊருக்கு வந்து அவங்க வேலை வாய்ப்பை இல்லாமல் சம்பளம் இல்லாமல் நிறைய பண கஷ்டத்தில் அவங்க இருக்காங்க ராஜா. அவங்க ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கணும் ராஜா. நிறைய மக்கள் இருக்காங்க ராஜா. ஒவ்வொருத்தருமே இன்னும் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் கூட இந்த ஜாப்ல இல்லாமல் அந்த பண கஷ்டத்துலையும் அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க ராஜா. அவங்களோட தேவையை நீங்கள் பூர்த்தி செய்யுங்க ராஜா. அவங்களுக்கு திருப்பி ஒரு நல்ல ஒரு வேலையை நீங்கள் ஒரு ஏற்படுத்தி தாங்க ராஜா. அதே போல அவங்களுக்கு நல்ல இந்த காலங்களிலேயே அவங்களுக்கு நிறைய மன அழுத்தம் இருக்கும் ராஜா. அந்த வேலையை விட்டதுக்காகவும் பண தேவைகளுக்காகவும் நிறைய மன அழுத்தம் இருக்கும். இந்த மன அழுத்தத்தை நீங்க போகுங்க ராஜா. நீங்க கூட இருந்து அவங்களை காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு மக்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. யாரா இருந்தாலும் அவங்களோட தேவைகள் எந்த தேவைகளா இருந்தாலும் நீங்க கூட இருந்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. மீட்பர் இயேசு வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
ஜெப குறிப்பு. உலக நாடுகள் அனைத்தும் இயேசுவின் இரத்தம் மாத்திரமே பாதுகாக்கும் என்பதை உணர்ந்து மனம் திரும்பி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் தம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த அழகான ஆசீர்வாதமான வேலை கொடுத்ததுக்காண்டி நன்றி இயேசு சாமி. கர்த்தாவே, உலகம் முழுவதும் கர்த்தாவே கொரோனாவால கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் இந்த வேலையிலும் கர்த்தாவே எங்களை இவ்வளோ ஆசீர்வாதமா எந்த பாதிப்பும் இல்லாம கொடுத்த அந்த தருணத்திற்காண்டி நன்றி ஏசப்பா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாவே கர்த்தாவே, உலகம் அனைத்தும் பாவத்தால நிறைந்திருக்கிறது கர்த்தாவே. கர்த்தாவே கர்த்தாவே, உலகம் மக்கள் அனைவரும் பாவத்தால இருக்காங்க கர்த்தாவே. கர்த்தாவே, எல்லா மக்களும் கர்த்தாவே பாவத்திலிருந்து மனம் திரும்பி கர்த்தாவே உமது இரத்தம் மாத்திரமே அவர்களை சுத்திகரிக்கும்னு உணர்ந்து கர்த்தாவே பாவத்திலிருந்து விலகி வர அவங்களுக்கு கிருபை தந்துடுங்கப்பா. கர்த்தாவே, இன்னும் கர்த்தாவே எங்களையும் இந்த பாவத்துக்குள்ள போகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. இன்னும் கர்த்தாவே இந்த கொரோனாவிலிருந்து சீக்கிரம் விடுபடவும் கிருபை தந்துடுங்க. மீதியான வேலை இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். துதிக்கு பாத்திராய் இருக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளிலும் கூட சுவாமி வாலிபர்களாக இணைந்து வாலிபர்களோடு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளும் இணைந்து ஜெபிக்க நீ தந்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஜெபித்த உம்மிடத்தில் வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலளித்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மாறாத கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து சுவாமி எங்களை வழிநடத்தி வருகிறது. அதற்காக எங்களோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம். வருகிற காலங்களிலும் கூட தகப்பனே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஐயா. நாங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய சித்தத்தின்படி நிறைவேற்ற எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானபடி நடந்து கொள்ள நீ கிருபை தர வேண்டுமாய் கெஞ்சிரோம் சுவாமி. உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கத்தக்கதாய் ஆண்டவரே உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக காணப்பட நீ கிருபை தர வேண்டுமாய் கெஞ்சுறோம் ஏசப்பா. அன்ப தகப்பனே, எங்களுடைய திருச்சபையின் வாலிப பிள்ளைகள் அனைவருமாய் சுவாமி உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க நீ கிருபையை தாங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறீங்க. அதற்காக என்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பெற்றோருக்கும் ஆண்டவரே பெரியோருக்கும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக அன்ப தகப்பனே இந்த தேசத்திற்கு ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட நீங்க கிருபை தாங்க. அன்று மிஷினரிகளால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பசுமலை திருச்சபையில இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் அவ்வாறாக மிஷினரி தாகத்தோடு கூட தகப்பனே உம்முடைய நாமத்தை உயர்த்த நீங்க கிருபையை தாங்க. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் மிக தாழ்மையாய் வேண்டிக்கொள்ள நல்ல பிதாவே, ஆமென்.